ஒரு ஜாதகத்தை காப்பிக்கிற காட்டிலையும் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை காமிக்கும் பொழுது முதலில் ஒரு ஜாதகருடைய கடமை அவனுடைய ஆயுள் பலம் இருந்தாதான் அந்த ஜாதகத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த ஆயுள் பலத்தை பப்ளிக்கா வெளியில சொல்ல மாட்டோம். இந்த மீனை போல பார்க்கக்கூடிய கண் அமைப்பு உள்ளவர் மீனார். அப்போ அந்த சாமுத்திரியா அங்க வேலை செய்யுது. என்னதான் நீங்க இந்த புருவத்துக்கு கண்ணுக்கு கீழே கோடு இழுத்தாலும் கூட அது நாணலை போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு இந்த சாமுத்திரியால அழகை டச் பண்ணி இருக்குமே தவிர அழகை வர்ணிப்பதற்காக அல்ல. பெண்கள் தானே அலங்காரம் பண்ணிக்குவாங்க, பெண்கள் தானே அவங்களுக்கு முடி ஜாஸ்தியா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு திருமணம் அப்படின்னு ஒரு வைபவம் நடக்கும் பொழுது பொண்ணு பாக்குறதுக்கு வர்றப்ப அந்த பொண்ணு ஜன்னல்ல இருந்து மாப்பிள்ளை எடை போட்டுரும். இவன் கோவக்காரன், இவன் இப்படி மீச வச்சிருக்கிறான், என் ஆள் இப்படி இருக்கிறான். அந்த மாப்பிள்ளைய பாக்குறது முடிக்க அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, ஏ யாருடி அப்படி இப்படிங்கும். அந்த ஜன்னல் பார்வையில பார்த்த உடனே என் ஆள் இப்படி கோவப்படுவான். பெண்ணுக்கு கூட ஒரு ஆணை அளவிடக்கூடிய தன்மை இருக்குதுன்னா அதுதான் சாமுத்திரிகா. ஒருத்தருக்கு என்ன விதமான நோய் வரும் அல்லது என்ன மாதிரி வசீகரம் என்னன்னே தெரியல சார், எதுக்கு பிடிக்கலன்னே சொல்ல மாட்டேங்கிறார் ஹஸ்பண்ட், அல்லது இந்த பொண்ணா கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஜாதகம் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, நல்லா இருக்குது, ஆனா பிடிக்கல அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தரதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திருவண்ணாமலை சாமுந்திரிகா லட்சண ஜோதிடர் ஆனந்த ஆழ்வார் சார். அவங்க தான், வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த சாமுந்திரிகா லட்சணம் சொல்றீங்கல்ல அப்படின்னா என்ன சார்? ஏன்னா நாங்க நிறைய விதமான ஜோதிடம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பிரசன்ன ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், இந்த ஆதி காலத்து ஜோதிடம் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த சாமுந்திரிகா லட்சண ஜோதிடம் அப்படின்னா என்ன, நேயர்களுக்காக? ரொம்ப நல்ல செய்தி. முதல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அண்ணாமலையருடைய அருள் கிடைக்கட்டும். சமுத்திரா ரச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி சமுத்திரராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னனால் எழுதப்பட்ட கலை தான் இந்த சாமுத்திரிகா. இந்த சாமுத்திரிகா அப்படிங்கிறது எப்படி என்னன்னா, தன்னுடைய உருவ அமைப்பை எடுத்து சொல்வது. இந்த உருவம் அப்படின்னா எப்படி கடவுள் உருவமும் அருவமா இருக்கிறான்னு சொல்றோமோ அந்த மாதிரி உருவம்னா அதுல ஆணும் பெண்ணும் அடக்கம். அது அப்போ சாமுத்திரிகானா பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு தவறான செய்கை அல்ல. அது கடந்து இந்த சாமுத்திரியாகப்பட்டது எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் அப்படின்னா, பெண்கள் தானே அலங்காரம் பண்ணிக்குவாங்க, பெண்கள் தானே அவங்களுக்கு முடி ஜாஸ்தியா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு திருமணம் அப்படின்னு ஒரு வைபவம் நடக்கும் பொழுது பொண்ணு பாக்குறதுக்கு வர்றப்ப அந்த பொண்ணு ஜன்னல்ல இருந்து மாப்பிள்ளை எடை போட்டுரும். இவன் கோவக்காரன், இவன் இப்படி மீச வச்சிருக்கிறான், என் ஆள் இப்படி இருக்கிறான். அந்த மாப்பிள்ளைய பாக்குறது முடிக்க அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, ஏ யாருடி அப்படி இப்படிங்கும். அந்த ஜன்னல் பார்வையில பார்த்த உடனே என் ஆள் இப்படி கோவப்படுவான், என் ஆள் இப்படி காஃபி கேட்பான்னு சொல்றத நம்ம திரைப்பட பாரதி ராஜா படத்துல மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கையிலும் பார்த்திருப்போம் கடந்து. அப்போ ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு ஆணை அளவிடக்கூடிய தன்மை இருக்குதுன்னா அதுதான் சாமுத்திரிகா அப்படின்னு அர்த்தம். அது எப்படி வருது முன்ன பின்ன யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு மாப்பிள்ளைங்கிற பொருவில அவர் முத உள்ள வராரு. அதுலயும் வெட்கமாக இருந்து மறைவுல இருந்து பார்க்கக்கூடிய அப்பையே அவனுடைய காது, அவனுடைய புருவம், அவனுடைய நாசி, அவனுடைய கன்னம், அவனுடைய கழுத்து, இது போக அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு படத்துல கூட ஒருத்தர் இப்படி இப்படி செஞ்சுட்டு இந்த பாட்டை பார்த்திருப்போம் கடந்து. அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய செயல் இதெல்லாம் வச்சு அது தீர்மானிக்கிறது. இது சாமுத்திரிகாவுடைய அடிப்படை. அதுக்காக பொண்ணு பார்க்குறவங்களாம் சாமுத்திரியா தெரிஞ்சவங்க நான் சொல்ல வரேன் கடந்து. ஸோ இந்த கலை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஜனனகால ஜாதகம் ஒரு மனிதனுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது. ஒரு குழந்தை இந்த நேரத்துலதான் பிறக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க, குழந்தை பிறப்பதும் இறப்பதும் மகேசன் கையில்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை இந்த நேரத்துலதான் பிறக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டக்கூடிய இறைவன் அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு உயிர் பலம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக அந்த யோனியில இருந்து குழந்தையை எடுத்து தலையில தட்டி நம்ம அடிக்கக்கூடிய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். அந்த குழந்தை வீர் கொண்டு அழுகக்கூடிய டயத்தை குறித்துக் கொள்வார்கள். அந்த காலத்துல நம்ம பாட்டி மருத்துவச்சி எல்லாம் இருப்பாங்க. அது அதற்கு முன்னாடி கூட அந்த யோனியில் இருந்து அந்த குழந்தை எடுக்கும் பொழுது உச்சி குழி துடிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க.
அந்த ஆமா. உச்சிக்குடி தான் சாமுத்திரிகா. அப்ப சாமுத்திரிகா தான் மூலாதாரம். அந்த சாமுத்திரிகால இருந்து தான் மீதி எல்லாம் வந்தது அப்படிங்கிறது ஓகே, தான் இது. ஓகே. இவ்வளவு நாள் எங்கே சார் போச்சு அப்படின்னா, நவீன டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் ம். இந்த கலையை பாதி பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும், பெண்களுக்காக உணர்ந்ததுன்னு ஒரு வகை அச்ச உணர்வு, வெட்க உணர்வாகவும், சில பேர் ம். இந்த சாமுத்திரிகாவினுடைய உட்பகுதி தெரியாம இருக்கிறாங்க. இந்த சாமுத்திரிகால உட்பகுதினா என்னென்னங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மச்ச ஜோதிடம்னு இருக்குது. ஓகே. அது அதுலயே மச்ச முனி நெறைய எழுதினாரு இருக்கு. அப்படிங்கிற அது அது அடுத்த பிரச்சனை. இந்த ஓகே, மச்ச ஓகே. முனினா சாமுத்திரிகாவுடைய உட்பகுதி. பெரும்பாலும் பெண்களுக்கு இங்க ஒரு நாசியில ஒரு மச்சம் இருக்கும். ம். சில பேத்துக்கு இங்கு மச்சம் இருக்கும். ஆமா. சில பேத்துக்கு இங்கே இருக்கும். இப்படி ம். ஒரு அமைப்பு இருக்கும் அது. ஸோ அது வந்து குணநலன்களை தீர்மானிப்பதற்கு இந்த சாமுத்திரிகால அதுவும் ஒரு உட்பகுதியா இருக்குது. ஓகே, ஓகே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, விரல்களுடைய நீக்கம் நீளமா இருக்கும். சிறுசா ஓகே. இப்ப நெகத்த சொல்லல. கையுடைய அது விரல்கள். டூப்ளிகேட் நெகமா வருது. அது இல்ல. ஒரிஜினல் நெகம் விரல்கள். அது. ஆ. அப்புறம் அவங்களுடைய அந்த காலத்துல தாவணி, இந்த உடைகள்லாம் போடும் பொழுது கூட, அந்த ஒரு நளினம் இருப்பாங்க. அந்த நளினத்தினுடைய அமைப்பு ட்ரெஸ் ஆடை கொடுப்பதல்ல. ம். தன்னுடைய உடல். நடைமுறையில ம். அந்த நளின அமைப்பு. இப்படி இது வந்து செக்சுவல் அமைப்பா பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு கண்டிப்பா. சிலையை சிற்பி வடிக்கிறான் என்றால், அது தெய்வமாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் அவன் கற்பனை திறன் வேலை செய்யுது. அந்த கற்பனை ஆமா, திறன் ஆமா. சாமுத்திரிகா மூலியமா வெளிவருது. சூப்பர், அததான் சூப்பர். கடவுள் இவனுக்கு இந்த குழந்தை இப்படி பிறக்கணும், தாயைப் போல மூக்கு இருக்கணும், தந்தையைப் போல் முகம் இருக்கணும். கடவுள் தீர்மானிக்கப்பட்ட ஒரே அரும்பெரும் பாக்கியம் சாமுத்திரிகா. அததான் அந்த சூப்பர், மன்னர் சொன்னது. சூப்பர் சார். சூப்பர். ஸோ இப்பேரிப்பட்ட இதனுடைய உட்பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிய வச்சு கூட சொல்ல முடியும். சார் இது முடிய வச்சு நீங்க சொல்றது நல்ல வர்ணனை பண்ற மாரி இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. ஆதாரம் இருக்குதா? அப்படின்றது. ம். இந்த ஆனந்தாழ்வாருடைய வேலையே ஆதாரத்துடன் கொடுப்பது தான் என்னுடைய வேலை. அந்த ஓகே, ஓகே. காலத்துல மன்னர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ம். முடியை வச்சு தடவி பார்த்துவிட்டு, அந்த புகைப்படம் வரைவாங்க. அந்த பெண் எப்படி இருப்பான்னு வரைஞ்சிருவாங்க. இந்த இத நீங்க முடிய நெறைய வச்சு. படத்துல பார்த்திருக்கலாம். ஓகே, ஓகே. பழைய கால படத்துல பார்த்திருக்கலாம். ஸோ அந்த ரோம வச்சு அந்த ரோம்ங்கிற அந்த முடிய வச்சு தடவி பார்க்கும் பொழுது, அந்த பெண் எப்படி இருப்பான்னு அவன் தெரிஞ்சனால தான் அந்த ஓவியம் வரைய முடியுதுங்கிறத ம். திரைப்படம் சொல்லியிருக்குது. அதுக்கு முன்னாடியே புலவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்ப ஓகே. அந்த இடத்துல சாமுத்திரிகா வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பா. அது ஒரு பகுதி அது. அப்புறம் வந்து புருவ அமைப்பு. ஏன் புருவ அமைப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கூர்நோக்கு பார்வையை கொடுக்கக்கூடியது புருவம். அதனால தான் நம்ம அன்னை மீனாட்சிய மீனாள் அப்படின்னு சொன்னாங்க. மீன்ல இருக்கக்கூடிய இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, பெண்கள் மை போடும் பொழுது கண்ணுக்கு கீழ ஒரு கோடு மாரி இருப்பாங்க. அது ஆமா, ஆமா. எதற்குன்னா, மீன் வந்து தன்னுடைய முட்டைய போட்டுவிட்டு பார்வையிலேயே பார்த்துக்கிட்டே இருக்குமா. யாரும் எடுத்துறக்கூடாது. எத்தன நாள் ஆச்சு அப்படின்னு. இமை அமைக்காமல் பார்த்ததுனால தான் அது குஞ்சு பொரிக்கிறதா நம்ம முன்னோர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போதான் ஓகே. விஞ்ஞானிகள் அத சொல்றாங்க. ஸோ அன்னை மீனாளாகப்பட்டவள் தன் குடிமக்களையும், பிள்ளைகளையும் மீன போல காப்பனால் அவளுக்கு மீனாள்னு பேரு. அப்ப ம். அந்த மீன போல பார்க்கக்கூடிய கண் அமைப்பு உள்ளவள் மீனாள். அப்போ அந்த சாமுத்திரி அங்க வேலை செய்யுது. ம். என்னதான் நீங்க இந்த புருவத்துக்கு கண்ணுக்கு கீழ கோடு இழுத்தாலும் கூட, அந்த புருவம் வளைவாக வரணும். அல்லது சிரிக்கிறப்பவாவது வளைவா வரணும். அல்லது முறைக்கிறப்பவாவது அது வளைவா வந்தா தான், அது நாணல போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்ப குடுக்கும். அப்படின்னு இந்த சாமுத்திரியால அழக டச் பண்ணி இருக்குமே தவிர, அழகை வர்ணிப்பதற்காக அல்ல இது. இது போக இதனுடைய இன்னொரு உட்பகுதி என்னன்னா கைரேகை. கைரேகை வச்சு பார்த்து சொல்லலாம். ஓகே. எனக்கு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இல்லங்க. இது ஆமா. அல்லது எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க. என்ன சந்தேகம் அப்டின்னா, டயத்த கரெக்ட்டா குறிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா, அந்த காலத்துலலாம் ஒரு குழந்தை ஏதாவது இறந்துருச்சுன்னா, இதுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. அதனால ம். எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க அப்டின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த கைரேகை. இந்த கைரேகை கூட பார்த்தீங்கன்னா, சுகர், பிபி அல்லது யாராவது ஓங்கி அடிச்சோம்னா கை வீங்கிரும். ஒரு 10 டிகிரி, 20 டிகிரி வீங்கிரும். அப்ப ஓகே. அந்த டிகிரி பகை மாறும். இவ்வளோ அக்யூரிட்டியாலாம் யாரும் பார்க்கறதில்ல. ஆனா, சார் இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஓகே. சொல்றேன். அப்ப அத காட்டிலும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கால் பெருவிரல் என்ன செஞ்சாலும் வீங்காது அப்படிங்கிறதுனால தான் கால் பெருவிரல் ஜோதிடம் ஓகே, அப்படின்னு சொல்லி ஓகே. அதெல்லாம் ஃபைனல் பண்ணது. பட் ம். இது எல்லாமே தேவையில்ல. சாமுத்திரிகான்னு அதான் சொல்லுவாங்க, "மொகரக்கட்டை பார்த்தா தெரியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தூய தமிழ். நான் ஆமா. இங்க வன்மையாக பேசல. புரியுது, அந்த புரியுது. கட்டை அப்படிங்கிறது என்னன்னா, தாயக்கட்டைன்னு சொல்ற மாரி, அந்த மகர கட்டை அப்படிங்கிறது தன்னுடைய பிரதிபலனை குடுப்பதனால தூய தமிழ்ல இருந்தது. அப்புறம் ஓகே, அது ஓகே. வைர சொல்லா போச்சு கிடந்தது. ம். ஆனா, இந்த சாமுத்திரியால இதெல்லாம் அடங்கும். இது போக ஒருத்தருக்கு என்ன விதமான நோய் வரும்? அல்லது என்ன மாரி வசீகரம்? என்னான்னே தெரியல சார். எதுக்கு பிடிக்கலன்னே சொல்ல மாட்டேங்கிறா ம், ஹஸ்பண்ட. ம். அதாவது இந்த பொண்ண கண்டாலே பிடிக்கல அப்படின்னு ஆமா. சொல்றாங்க. அப்படின்னா, ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, நல்லா இருக்குது. ஆனா பிடிக்கல. தெரியும். அப்படின்னோனே என்ன சொல்லுவாங்க? பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ருவாங்க. இந்த மனப்பேயே இது எந்த பேயும் பிடிக்க முடியாது. இந்த பேய் வேணா எந்த பேய வேணா பிடிக்கும் அப்படின்னு ம். வள்ளலார் சொல்றாரு. ஓகே, ஓகே. அப்ப அவங்களுக்கு வசீகரம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த நாபி கமலம்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிடமும் அதுல அடங்கும். ஓகே, அதுல ஓகே. எல்லாமே வந்துராது.
பட் வசீகரம் இருக்குதா, இந்நாளுக்கு ம். இவ்வாளுக்கும் ஒத்து போவாளான்னு தெரிஞ்சுக்கலாம். இது இது கொஞ்சம் அநாகரிகமா தெரியறனால அது நவீன உலகத்துல எடுபடாம போச்சு. ஓகே, ஆனால் ஓகே. பெருமாள் கூட நாபி கமலத்துல வந்து தாமரை வச்சு பிரம்மா படைக்கும் குழியில பிரம்மா வச்சிருந்ததாகவும், ம். ஒரு சில இடத்துல லட்சுமியை வச்சிருந்ததாகவும் சாஸ்திரம். ஓகே, அதுல ஓகே. இந்த நாபி கமலம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, என்ன விதமான நோய் வரும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு உதவும். அதுல ஓகே, நிறைய ஓகே. ரேக பலன் இல்லாட்டினா கூட, சார் நீங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கணிச்சு சொன்னோம்னா, அது நடைமுறைக்கு வரக்கூடிய நாபிக் வாய்ப்புகள் கமலத்து இங்கே மூலமா இருக்குது. ஒருத்தருடைய நோய் என்ன நோயை நோய் வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க வரப்போறோம்னு முடியும். கண்டுபிடிச்சிடலாம் கடந்து. ஸோ சூப்பர் சார், இருக்குது. சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு அநாகரிகமான செயலை அவங்க நினைச்சுக்கிறாங்க. கடவுளுடைய செய்யக்கூடாது. உருவ வழிபாடும் ஜோதிடத்திலும் நிறைய ஒத்துப்போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதை ஓகே. பக்குவமாக எடுத்து சொல்ல முடியாத தன்மை, அல்லது ம். அநாகரிகமா பிறர் சொல்லுக்கு கூச்சப்பட்டு இந்த கலையை வெளி உலகத்துக்கு வர முடியாத ஒரு தன்மையா போயிருச்சு. ஓகே. நீங்க சாமுத்திரியான்னு கேட்டதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குது. இதெல்லாம் வேணாமா, உங்களுடைய முகத்தை பார்த்தே இவங்களுடைய ஒரு குணம் எப்படி இருக்கும், இவர்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓ. இதிலே திருமணம் எப்ப நடக்கும், ம். திருமணத்துக்கு என்ன மாதிரி பெண்ணு கிடைக்கும், ஓகே, ஓகே. எத்தனை குழந்தைகள் பிறக்கும், திட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தை சாமுத்திரியால ஃபினிஷ் பண்ணலாம். சூப்பர் ஃபினிஷ் சார், பண்ண சூப்பர். முடியாது என்னன்னா, ராசி நட்சத்திரத்தை 80% அக்யூரேட்டியா சொல்லலாம், 100% சொல்ல முடியாது. ஏன்னா சொல்றவங்க கரெக்டா இருக்க முடியாது. ம். ஒரு அடிபட்டிருப்பாங்க, வீம்புக்குன்னே ஒரு கரெக்டா சொல்லிடுவாரு ஜோதிடமா. ஸோ அந்த மாதிரி டேலி ஆகாதே தவிர மீதி எல்லாமே சாமுத்திரியால முடிஞ்சிடும். சூப்பர் சார், என்னை சூப்பர். பொறுத்தளவு எல்லாத்துக்கும் சாஸ்திரத்துக்கு, இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு அடிப்படை தலையெழுத்து தான் சொல்றாங்க. ஆனா இல்ல, சாமுத்திரியா தான் அதுக்கெல்லாம் முன்னாடி ஓ! அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஜோதிடத்துக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்குன்றத நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஜாமந்திரிகா லட்சணத்துக்குள்ள ஒவ்வொரு பிரிவா சொன்னீங்க. இப்போ ஒரு ஜோதிடத்த ஜோதிடர்ட்ட போயி ஜாதகத்த குடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகத்த பார்த்து, கட்டம் பார்த்து அவங்க வந்து ஜாதகம் சொல்லிருவாங்க. அதாவது உனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா? நாளைக்கு இந்த பிரச்சனை வரப்போதுமா? அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியும். அது ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ஓகே. இப்போ ஒரு 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 ஜாதகத்தை காண்பிக்கிறத காட்டிலும், ம். ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை காமிக்கும் பொழுது, முதலில் ஒரு ஜாதகருடைய கடமை அவனுடைய ஆயுள் பலம். ஆயுள் பலம் இருந்தா தான் அந்த ஜாதகத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த ஆயுள் பலத்தை பப்ளிக்கா வெளியில சொல்ல மாட்டோம். அது ம். இது வந்து எல்லா ஜோதிட சாஸ்திரத்துக்கும் பொருந்தும். ஓகே. அப்போ அவங்கள பார்க்குறப்பயே அவங்களுக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அத அறிஞ்சிட முடியும். வெளிப்படையா அது சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அது எதற்காக அப்படின்னா, ஆயுள் பலத்தை கூட அறிய முடிய தன்மை சாமுத்திரிக்காக உண்டு என்பது விளக்குவதற்காக உங்களுக்கு சொன்னது. சூப்பர், சூப்பர். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் அவனுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு ம். தான் பார்ப்போம். ஏன்னா, பொருளாதாரத்துக்கு அல்ல, தன்னை நாடி வந்தவளை நாடாமல் பார்க்கக்கூடிய தன்மை ஒரு ஆண்மகனுக்கு உண்டு. அந்த ம். ஆண் மகனுக்கு இந்த தன்மை இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு அப்புறம் தான் உட்பிரிவுல அவன் என்ன மாதிரி தொழில் பண்ணுவான், ம். அப்புறம் அவனுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும், அவனுடைய கோபம் எப்படி இருக்கும், அது இத ஜாதக கட்டத்துல இந்த கிரகம் இந்த பார்வை இந்த ஆமா, டிகிரியில இருக்கணும், பிரசனத்துல அது சோழி எப்படி உட்காருது, எந்த இதுல கொண்டு வரணும், எப்படி கொண்டு போவோம். ஆமா. இத நாங்க எளிமையா, இந்த கலை கஷ்டமா தெரியும், கத்துக்கிட்டா எளிமையா இருக்கும். ஸோ இத வச்சு பார்த்து இப்படியே இதை கொண்டு வந்துட்டே இருப்போம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு பெண்ணினுடைய போட்டோவையோ ஜாதகத்தையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது, இவாளுக்கு எத்தனை பொருத்தம் வருது, ம். இவன் வந்து என்ன மாதிரி பொண்டாட்டிட்ட அடி வாங்குவானா வாங்க மாட்டானா. ஏன்னா ஓகே. எந்த ஆணும் வந்து இப்ப பொண்டாட்டி அடிக்கிறது இல்ல அடி வா 89க்கு அப்புறம். ஸோ நானும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி அடி வாங்குறானா இல்லையா, எவ்வளவு நாள் அடி வாங்க வேண்டியிருக்கும், அடி ஓகே. வாங்கினாலும் விட்டு கொடுத்து போவானா, அது எத்தனை குழந்தை இருக்கும், இதெல்லாம் டிசைட் ஓகே. பண்ணிடுவோம். எத்தன நாள் அடி அவங்களுக்கு எத்தனை வாங்குவோம்லாம் சொல்லிட்டு பொருத்தம் இருக்கீங்க. கண்டிப்பா தாராளமா சொல்லிட முடியும் கடந்தது. ஓகே, ஓகே. ஸோ இது எல்லாமே நகைச்சுவை அல்ல, பிரதானமாக நான் புரியுது. வணங்கும் அண்ணாமலையார் மேல இந்த நடைமுறைக்கு உண்டு இது ம். கடந்தது. ஸோ அப்போ ஒரு ஜோதிடருடைய கடமை என்ன, ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பிறருடைய பாவத்தை எடுத்துக்கிறதுனால அவனுக்கு பாவி என்று பேர். அது ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு தந்தை ஆயிடுறான். அவன் 80 வயசு ஆளா இருந்தா என்ன, 20 வயசு ஆளா இருந்தா என்ன, அந்த தந்தை ஸ்தானத்துல இருந்து தன் பிள்ளைக்கு எப்படின்னு பாக்குறவன் தான் ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜர். கண்டிப்பா. அப்ப தந்தை ஸ்தானத்துல இருக்கும் பார்க்கும்பொழுது தன் பிள்ளைக்கு எப்படி இருக்கும், தன் பிள்ளை ம். என்ன மாதிரி இருப்பான் அப்படிங்கிற பார்வையில தான் நாங்க அந்த ஜாதகத்தை சாமுத்திரியாவை நடைமுறைப்படுத்துவோம். அதுல சில குறைநிறைகள் இருந்துச்சுன்னா, இந்த குறைகளை எந்த காலகட்டத்தில் சரி பண்ண முடியும். அப்ப ஓகே. சார் ஒரே பிறந்த முகம் தானே சார் கடைசி முடிக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதனுக்கு கோபம் வரும் பொழுது ஒரு தன்மை மாறும், சிரிப்பு வரும் பொழுது ஒரு தன்மை மாறும், நடிப்பு வரும் பொழுது ஒரு தன்மை மாறும், கண்டிப்பா. பணம் வராட்டினா ஒரு தன்மை மாறும், மனைவியை கண்டால் ஒரு தன்மை மாறும்,
மாற்றான் மனைவி பார்த்தால் ஒரு தன்மை மாறும். மாற்றான் மனைவி அப்படிங்கிற குழந்தையா சொல்றது நம்ம கடந்தது. ம். ஸோ இது மாற்றத்தை வச்செல்லாம் சாமுத்திரியா எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அந்த பேசிக் சாமுத்திரியால இது எந்த மாதிரிலாம் டிகிரியில மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் எத்தனை பொருத்தம் வருதுங்கிறத உட்பிரிவா போய் சிந்திக்க முடியும். இதை ஓகே. எடுத்து சொல்லும் பொழுது ஒரு சில பேத்துக்கு குழப்பம் வரலாம். ஆனா நடைமுறை வேணா நீங்க வேணா ஒரு பொண்ணு பையன் போட்டோ காமிங்க, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அல்லது ஓகே. ஒரு போட்டோ காமிங்க, அவங்கள பத்தி ப்ரூவ் பண்றேன். ஸோ அதை வச்சு இந்த சாமுத்திரியாவை தீர்மானிக்கலாம். ஓகே. இந்த கலியுக காலத்தில் சாமுத்திரிகா தேவையா அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்துருச்சு. சாமுத்திரியா வந்து திருமணத்துக்காகவோ, அடி வாங்குவதற்காகவோ, அழகுக்காகவோ அல்ல, அறிவுக்காகவும் அந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய அமைப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய மனிதனுடைய ஆற்றலை பெருக்குவதற்கு நம்மளுடைய உருவ அமைப்புல ஒரு லட்சணம் அப்படின்னா ஒரு அமைப்புன்னு அர்த்தம். அந்த அமைப்பை கொடுத்துருக்குறான். அந்த அமைப்பை சரியான நேரத்துல கணிச்சோம்னா அவனுக்கு அந்த ஊக்க சக்தி, ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சாமுத்திரியா. இன்னொன்னு, இந்த சாமுத்திரியா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒருத்தன் ரொம்ப கோபமா இருக்கிறான் அப்படின்னா அவனை முதுகுல தட்டி கொடுப்பாங்க. ஆமா. பொறுப்பா என்ன அப்படின்னு தட்டி பேசிக்கலாம் கொடுப்பாங்க. அது அப்படியே. கடந்து அது அதே போல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறப்போ கணவர் ஒரு பக்கமா ஒரு பார்வையை திருத்துறான்னு வச்சுக்கோங்க. அது மீன் சைட் அடிக்கல, பொதுவா பாக்குறான்னா இந்த சோல்டரை வச்சு ஒரு இடி இடிச்சாருன்னா உடனே சப்த நாடுகளும் அடங்கி போயிடும். டக்குன்னு சொல்லி பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆமாமா. மிலிட்டரி கட்ல இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வரும். அப்ப அங்கேயும் சாமுத்திரிகா வேலை ஓகே. செய்யுது. அப்ப அந்த உருவத்தினுடைய தாக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சாமுத்திரியால உண்டுங்கிறது தான் என்னுடைய வாதம். இப்போ நீங்க அந்த மச்ச பலன்னு சொன்னீங்கல்ல, எங்கெங்க மச்சம் இருந்தா ஒரு குத்துமதிப்பா நேயர்களுக்காக எங்கெங்க இல்ல, இது மச்சம் ரொம்ப இருந்தா என்ன வரவேற்கக்கூடிய பலன்கள்? விஷயம். இப்போ ம். இந்த கேள்விக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மச்சம் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கண்டிப்பா. அந்த மச்சத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா